ஒரு வீட்டுக்கு நம்ம விருந்துக்கு போறோம் அப்படின்னா, அங்க இருக்க குழந்தைய கூட்டு வந்து, அங்கிளுக்கு ஹாய் சொல்லு, பாய் சொல்லு, ரைம்ஸ் பாடி காமி, டான்ஸ் ஆடி காமின்னு படுத்துவாய்ங்கல்ல. வாள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை. விருந்துக்கு வந்த என்னை நீங்கள் மட்டும் மதித்தால் போதும். அவளேனும் இயல்பாக இருக்கட்டும். என் கன்னங்களில் அவள் கீறல்கள் வரையட்டும். தன் சைக்கிள்களை என் பாதங்கள் மீது ஏற்றி சத்தம் போட்டு சிரிக்கட்டும். சுற்றி காட்டுவதற்கு தன் அறைக்குள் அழைத்துச் சென்றும் கரடி பொம்மை தூங்கிக் கொண்டிருக்கும் காரணத்தால் மௌனமாய் என்னை வெளியேற்றட்டும். உணவு மேஜையை தன் பிறந்தநாள் ஆல்பத்தால் ஆக்கிரமித்து புகைப்பட விளக்க உரை நேரம் போக சின்ன சின்ன இடைவெளிகளில் மட்டும் என்னை உணவு கொள்ளச் செய்யட்டும். உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல விடாமல் தலைதெறிக்க இழுத்துச் சென்று தனக்கு தெரிந்த காக்கைகளையும் பூனைகளையும் எனக்கு அறிமுகப்படுத்தட்டும். தான் அறிந்த கதைகளை கனவு போல சொல்லி என் கண்கள் இரண்டிலும் இடைவிடாத ஆச்சரியங்களை எதிர்பார்க்கட்டும். அவளோடு தொடர்கின்ற உரையாடல் அறியாமையை அள்ளி அள்ளி எனக்கு பரிசளித்துக் கொண்டிருக்கிறது. அவள் ஏற்படுத்தும் ஒரு அழகிய அழுத்தம் உயிரின் சில திராட்சைகளை பிழிந்து கொடுக்கிறது. அவளுக்கான உங்கள் பகவத்கீதை உரைகளை நான் புறப்பட்டதும் நிகழ்த்தி கொள்ளுங்கள். அங்கிள் கிட்ட சாரி கேளு, அவஸ்தைப்படுத்தாதீர்கள். எனக்கு தேவை உங்கள் குழந்தையின் தவறுகள் மட்டும்தான். ஒரு நிமிடம் ஒரு புத்தகம். மழைக்கு ஒதுங்கும் மண் பொம்மை. கபிலன் வைரமுத்து.